கடவுளே, சின்னத்தா இப்ப வந்து நம்ம பக்கத்துல படுத்தாருன்னு தெரியலையே. தூங்குறது பாரு, ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி. நல்ல வேலை, சின்னத்த கண்ணு முழிக்கல. நம்ம அப்படியே நைஸா இறங்கி ஓடிட வேண்டியதுதான். தூங்குங்க தூங்குங்க. வணக்கம். சொல்லுங்க. இந்தாங்க. சார், எனக்கு இந்த டாக்குமெண்ட் வச்சு லோன் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க சார். சாரிங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்கு லோன் கொடுக்க முடியாது. சார், ஏன் சார் முடியாதுன்றீங்க? இது என் பேர்ல இருக்க தென்னந்தோப்பு டாக்குமெண்ட் சார். 3 மாசத்துக்கு ஒரு தடவை காய் வெட்டல. ஒரு தோப்புலயும் எவ்வளவு காய் விழும்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. உங்க அப்பா சண்முகம் உங்க பேர்ல இருக்கிற எந்த சொத்துக்கும் லோன் கொடுக்க கூடாதுன்னு எல்லா பேங்குக்கும் லாயர் மூலமா லீகல் லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதனால இந்த பேங்க்ல மட்டும் இல்ல, எந்த பேங்க்லயுமே லோன் கிடைக்காது. சார், என் பேர்ல இருக்கிற சொத்துக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அவர் யார் சார்? அத நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். சார், நீங்க அவரெல்லாம் விடுங்க சார். எந்த பிரச்சனையும் இல்லாம லோனை நான் டான்னு கட்டுவேன் சார். கொஞ்சம் லோன் மட்டும் ரெடி பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு லோன் கொடுக்கறதே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா லோன் கட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சாரி, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். சார், உங்களுக்கு வேணா தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது கவனிக்கணும்னா கூட சொல்லுங்க சார். நான் கவனிச்சிடறேன் சார். சரியா சார்? சார், முதல்ல எந்திரிங்க. சார், ஏன் சார் கோவப்படுறீங்க? எந்திரிங்கன்னு சொன்னேன். வெளியே போங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். சார், எதுக்கு சார் இதுக்கு போய் கோவப்படுறீங்க? நான் உங்க கையில பணம் கிடைக்குமேன்னு வழி சொன்னா நீங்க என் கையில விளங்க மாட்டேறது.